லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கும் போது அப்பாவி மனுதாரருக்கு மகன் இறப்புக்காக ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்குவதால் எந்த பாதிப்பும் வராது என்றும், மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்த தனது மகனுக்கு இழப்பீடு வழங்க கோரி தந்தை தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்து குறித்த முழு விவரங்கள். விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி இருக்கிறது. தெரிந்தே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் பொழுது அப்பாவி மனுதாரரின் மகன் இறப்புக்காக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதால் எந்த பாதிப்பும் வராது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கருத்து தெரிவித்திருக்கிறார். மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்த தனது மகனுக்கு இழப்பீடு வழங்க கோரி தந்தை தொடர்ந்த வழக்கில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், திருச்சி மாவட்டம் மரவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொசு ஒழிப்பு பணியாளராக பணிபுரிந்தவர் கலையரசன். இவர் கடந்த ஆண்டு மணப்பாறை பழைய அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்யும் பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மருத்துவ கழிவுகளை சேகரித்து தீ வைக்கும் போது கலையரசன் மீது தீப்பிடித்து இதில் பலத்த காயமடைந்த அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கலையரசன் இறப்புக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு கோரி அவரது தந்தை அர்ஜுனன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தனது உத்தரவில் மனுதாரர் மகன் மரண வாக்குமூலத்தில் குப்பைகளை தீ வைத்து எரிக்க அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்திருக்கிறார். மருத்துவ கழிவுகளில் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களும் இருந்திருக்கிறது. இதனால் மனுதாரரின் மகன் உடலில் தீப்பிடித்திருக்கிறது. இதனால் இழப்பீடு வழங்க வேண்டும். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து பலர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்துக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி இருக்கிறது. தெரிந்தே சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கும் பொழுது அப்பாவி மனுதாரரின் மகனுக்கு இறப்புக்காக ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே மனுதாரருக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அவரது உத்தரவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரிசாமி. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.